யூடியூப்பில் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகப்பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறாங்க. அது பொதுவான பலன்கள் தான் சொல்ல முடியுமே ஒழிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள் ஸ்திதி பார்த்து சொல்லணும். ஆனால் இந்த வருஷம் கிரகப்பெயர்ச்சி 3 ராஜகிரகங்கள் மாறுறாங்க. அந்த காலகட்டத்தில் உண்மையான பலன்கள் என்ன அப்படின்னா காலங்கள் மாறுது. நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, காலங்கள் மாறுது சார், நம்ம காலத்துலலாம் அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிடுவாங்க. அது கேட்குறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் யுக தர்மம்னு ஒன்று இருக்குது. இப்போ கும்பத்தில் இருந்து சனி விலகினார், அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார் 7.5 சனி எங்களை விட்டுது சார்னு. மழை விட்டுது சார், தூவானம் இல்லை. அதே மாதிரி தான் கடகராசிக்காரர்கள் கூட அஷ்டம சனி விட்டுது. ஆனால் அதே அஷ்டமஸ்தானத்தில் இப்போ ராகு இருக்கார். மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சனியோட வீட்டில் ராகு உட்கார்க்கார். மழை விட்டுடுச்சுங்க, ஆனால் அந்த தூவானம் இன்னும் நமக்கு விடலை. பழைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. புது பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். வேற்று மொழி இனத்தவர்களால், வெளிநாடுகளால், ஏன் வேர்ல்டு ட்ரேட் வார் வரும். பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் வரும். புதுசாக பிரச்சனைகள் வரும். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சனியோட வீட்டில் ராகு இருப்பதும் குருவோட வீட்டில் போய் சனி இருப்பதும். இந்த வருஷம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் உண்மையான அந்த ஜோதிட பலன் சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். அதை பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் பொழுது சனி நீச்சமா உச்சமா, அதே மாதிரி ராகு யாரோட சேர்க்கை இருக்குது, எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்கார், குரு பிறக்கும் பொழுது அவருடைய பார்வையை பார்த்தாரா, இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம பலன் சொல்ல முடியுமே ஒழிய பொதுவாக இந்த 3 ராஜகிரகங்கள் மாறும்போது யாரும் ஒன்றும் எப்படிப்பட்ட பலனையும் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த திசா புக்திகளை வச்சியும் ஸ்திதிகளை வச்சியும் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இந்த காலகட்டத்தில் காலங்கள் மாறுதுன்னு சொல்கிறோம். அந்த காலங்கள் மாறுறதுனால யுக தர்மம் மாறுகிறது. நேற்று வரை நண்பராக இருந்தவர் இன்று பகைவனாக இருக்கிறார். ஒரு 10 வருஷத்துக்கும் ஒரு ஆங்கிள் மாறும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த 10 வருஷம் பொறுத்து இப்போ ஆங்கிள் மாறுது. இதனுடைய தாக்கங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் அப்படியே நீடிக்கும். இருந்தாலும் வாழ்க்கை முறை, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், அதே மாதிரி செய்கிற தொழிலில் வருமானம், மன நிம்மதி, விதவிதமான மனக்குழப்பங்கள், பொருளாதாரத்தினுடைய நிலைப்பாடுகள் இதெல்லாம் மாறும். ஆகவே இந்த வருஷம் நிதானமாக பொறுமையாக இருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்.